சக்கர தியானம். நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நாம இப்போ 10 சக்கரங்கள் பார்க்கலாம். முக்கியமான 7 சக்கரம், அதை விட முக்கியமாக ஒரு 2 சக்கரம் இருக்கு, 9 சக்கரம். இப்படி மொத்தமாக ஒரு 10 சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் சக்கரம் மூல ஆதார சக்கரம். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதுகெலும்பு முடியுது இல்லைங்களா, வால் எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வால் எலும்புக்கு உள்ள உடம்புல இருக்கு. அதுக்கு நேரம் ஒரு ஆணி வச்சு அடிச்சா எங்க போகும்? அந்த நடுவில் சென்டர்ல. அது மூல ஆதார சக்கரம். இது மண்ணு சம்பந்தப்பட்ட சக்கரம். நான் ஏற்கனவே சொன்னேன், பஞ்சபூதத்துக்கும் நவகிரகத்துக்கும் சக்கரத்துக்கும் நிறத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் பீஜ மந்திரத்துக்கும் தானியத்துக்கும் மூலிகைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்ன மாதிரி, இப்போ பஞ்சபூதத்துக்கும் சக்கரத்துக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கணும். மூல ஆதார சக்கரம் மண்ணு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது சுவாதிஷ்டானம். தொப்புல இருந்து 2 இன்ச்சு கீழே ஒரு சக்கரம், இது சுவாதிஷ்டானம் பேரு. இது நீர் சம்பந்தப்பட்ட சக்கரம். 3 தொப்புள். தொப்புள் பகுதியில கரெக்டா தொப்புள் இருக்கிற சக்கரத்துக்கு பேரு மணிப்புரம். இது நெருப்பு சம்பந்தப்பட்டது. 4 அநாகதம். இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற நெஞ்சு குழியில் இருக்கிறது அநாகதம், காற்று சம்பந்தப்பட்டது. விசுத்தி. இந்த தொண்டை இருக்கீங்களா, தொண்டையில் இருக்கிறது விசுத்தி. இது ஆகாயம் சம்பந்தப்பட்டது. இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி ஆக்ஞை, புருவ மத்தி. இது புத்தி சம்பந்தப்பட்டது, இன்டலெக்சுவல். அடுத்தது உச்சந்தலை, சகசிராரம் சொல்லுவாங்க. இது மனசு சம்பந்தப்பட்டது. 7 சக்கரம் வச்சுங்களா, ஒவ்வொன்றும் ஒன்று சம்பந்தப்பட்டது. முதல் 5 சக்கரம் பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. இது புத்தி, இது மனசு. இந்த உச்சந்தலையிலிருந்து ஒரு 2 இன்ச்சு நேர் மேல இந்த இடத்துக்கு பேரு குரு பீடம்னு பேருங்க. அது ஞானம் சம்பந்தப்பட்டது. கல்வி, அறிவு, ஞானம் சம்பந்தப்பட்டது. 2 கையை மேல தூக்குனீங்கன்னா பாருங்க, 2 கை மேல தூக்கி நமஸ்காரம் பண்ணா கை எங்க போகும்? இந்த இடம். 2 கை மேல தூக்கி நமஸ்காரம் பண்ணும் பொழுது இந்த உள்ளங்கையில 2 கை சேருது இல்லைங்களா, உள்ளங்கை மத்தியில் இருக்கிறது. இந்த இடத்துக்கு பேரு கடவுள் பீடம். 4 யோகத்தை பத்தி பார்த்தோம். கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இதுல கடைசி 4 சக்கரமும் இந்த 4 யோகம் சம்பந்தப்பட்டது. யாரெல்லாம் புருவ மத்தியை கவனிச்சு தியானம் பண்றீங்களோ உங்களுக்கு புத்தி நல்லா வேலை செய்யும். இது கிரியா யோகம் சம்பந்தப்பட்டது. இது பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள், எல்லா கிளாண்டுக்கும் சுரப்பிகளுக்கும் தலைவன், மாஸ்டர் கிளாண்ட். இது ஒழுங்கா வேலை செஞ்சா நாம கிரியா பண்றோம்னு அர்த்தம். இது கிரியா சக்கரம். உச்சந்தலை, சகசிராரம், இது மனசு. மனசு அமைதியா இருந்தா என்ன ஆகும்? யாரு மேலே கோபம், டென்ஷன், பயம் எதுவுமே வராது. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது அப்படின்னு விட்டு போயிருமா? இது கர்ம யோக சக்கரம். இந்த இடத்துல தியானம் பண்ணா கர்ம யோகம் புரிஞ்சிருங்க. எதுக்கும் மனசு என்ன பண்ணும்? எதுக்கு கவலைப்படாது, எதாவது விட்டு கொடுத்துரும். சும்மா இருக்கும் மனசு. அப்போ நம்ம கர்மயோகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 2 இன்ச்சு மேல போங்க. குரு பீடம். குரு பீடம்னா டீச்சர். இது என்னது? ஞான யோகம். ஒவ்வொரு விஷயத்தை பத்தி கத்துக்கிறது. நமக்கு ஏதாவது புரியலன்னா
இந்த இடத்துல தியானம் பண்ணி புரிய வச்சு பாருங்க. எனக்கு புரியல புரியலைன்னு சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். மனசை பத்தி புரியல, உடம்பு பத்தி புரியல, புத்தி பத்தி புரியல, உறவை பத்தி புரியல, பிசினஸ் புரியல, எது புரியலையோ இந்த 2 இன்ச்சு மேல அந்த குரு பீடத்துல வந்து தியானம் பண்ணா நமக்கு புரியாதெல்லாம் புரிஞ்சிடும். அடுத்தது மேல 2 கையை தூக்கணும், மேல போது பார்த்தீங்களா, இது கடவுள் பீடம், ஆன்மீக சக்கரங்கள், ஆன்மீக யோகா, கிரியா யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முடிஞ்சு போச்சு. முதல்ல 5 சக்கரத்தை நம்ம உடம்புல பஞ்சபூதங்களை ஆக்டிவேட் பண்ணி பஞ்சபூதங்கள் ஒழுங்கா இருந்தா ஆரோக்கியமா இருக்குமா. அதுக்கப்புறம் கிரியா பண்றோம், அதுக்கப்புறம் கர்மயோகம் பண்றோம், அப்புறம் ஞான யோகம், கடைசியா பக்தி யோகம் முடிஞ்சு போச்சு. 10வது சக்கரம் புருவ மத்தி கொண்டு வரும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, ஆக்ஞை, லலாடம், இதுக்கு பேரு ஆக்ஞா, லலாடம், புருவமத்தி, நிறைய பேர் இருக்கு. சகசிராரம், குரு பீடம், இறைவன் பீடம், கடவுள் பீடம், கடைசியா 10வது சக்கரம் இங்க வரணும். இங்க வந்து தியானம் பண்ணணும். இது எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம்னா எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். அப்ப மூலாதாரம் என்ன சக்கரம்? மண் சக்கரம். அப்போ உதடு, வாய், இரைப்பை, ஸ்பிளீன், மண்ணீரல், கவலை, இது சம்பந்தமா யாருக்காவது பிரச்சனை இருந்தா அந்த சக்கரம் பாதிச்சிருக்கும். சக்கரங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு கேமரா இருக்குங்க. உங்க கையை கொண்டு போய் ஒரு மிஷின் வச்சீங்கன்னா, கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு, வச்சீங்கன்னா உங்க சக்கராஸ்ல என்ன கலர் இருக்கு, அது எப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மிஷின் இருக்கு. போட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஆனா எனக்கு அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. நான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். அது இருக்குங்க, 7 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாலே இருக்கும். அப்போ பாம்பேல மட்டும்தான் இருந்துச்சு, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த போட்டோல எந்த சக்கரம் வீக்கா இருக்கு, என்ன கலரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை வச்சு உடனே சொல்லிடலாங்க, எந்த சக்கரம் வீக்கா இருக்கோ, கடலா இருப்பீங்க, நோயா இருப்பீங்க, பிசினஸ் இப்படின்னு ஜாதகம் பார்க்குற மாதிரி சக்கரத்தை வச்சு பார்த்துறாங்க. ஒன்றும் இல்லைங்க, மறுபடியும் சொல்ல பார்த்தீங்களா, எதா இருந்தாலும் பஞ்சபூதம் தான். வெறும் சக்கரத்தை மட்டுமே டியூன் பண்ணி சில பேர் எல்லா நோயும் குணப்படுத்திட்டு இருக்காங்க. உலகத்துல எல்லாருமே எல்லா நோயும் குணப்படுத்துறாங்க, எல்லா டெக்னிக்கும் நல்லா இருக்கு. என்னன்னா எதையாவது பண்ணி பஞ்சபூதத்தை ஒழுங்கு பண்றாங்க. நாம பாருங்க 5 நாள்ல நிறைய வழியில பஞ்சபூதத்தை ஒழுங்கு பண்றது எல்லா வழியிலையும் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறமும் நோய் இருந்தா ஒத்துக்கவே முடியாது. மண் சக்கரத்தை, மூலாதார சக்கரத்தை ரெடி பண்ணா கவலை இருக்காதுங்க. யாருக்காவது கவலை இருக்கும்போது அந்த போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா மண் சக்கரம், அந்த மூலாதாரம் ஒழுங்கா இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சுவாதிஷ்டானம், தொப்புல இருந்து 2 இன்ச்சு கீழே, இது நீர் சக்கரம். ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, யூரின் அடிக்கடி போகுது, பயம் மனசுல இருக்கு, காது, இது சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் தீர்வு என்ன? அந்த சுவாதிஷ்டானத்தை, செக்ஸுவல் கிளாண்ட், உடல் உறவு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த சக்கரத்தை கிளீன் பண்ண சரியா போயிருங்க. மணிப்பூரம், தொப்புள் பகுதி, நெருப்பு, நெருப்பு இது சம்பந்தப்பட்டது, கசப்பு, துவர்ப்பு, இருதயம், இருதயத்தின் மேலவை, சிறுகுடல், உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு, அழுத்ததிக படபடப்பு, இதெல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் மணிப்பூர் டியூன் பண்ணா போதும் சரியா போயிடும். அநாகதம், இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி, காற்று, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, சைனஸ், மூக்கடைப்பு, மலச்சிக்கல், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா எல்லாத்துக்குமே இங்க டியூன் பண்ண போதுங்க சரியா போயிடும். விசுத்தி, ஆகாயம், தைராய்டு, கால் பிளேடர், தைராய்டு வந்து ஆகாய சம்பந்தப்பட்ட கிளாண்ட், தைராய்டு, கால் பிளேடர், பித்தப்பை, லிவர், கல்லீரல், கண்ணு, கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் புற வருது, ஃபேட்டி லிவர், மஞ்சக்காமலை, ஜாண்டிஸ், இதெல்லாம் லிவர் சம்பந்தப்பட்ட டிசீஸ். இதெல்லாம் இங்கே ட்ரீட் பண்ணா சரியா போயிடும். இந்த வீக்கா இருக்கும் அவ்வளவுதான். ஆக்ஞை, புத்தி சம்பந்தப்பட்ட, உச்சந்தலை, மனசு சம்பந்தப்பட்ட, குருபீடம், ஞானம் சம்பந்தப்பட்ட, அறிவு இல்லாமல் இருக்கும் பொழுது, பக்தி இல்லையா நேரம் மேல போயிடணும். இவ்வளவு தாங்க.
இந்த 9 சக்கரத்தை டியூன் பண்ணிட்டு இந்த சக்கரத்துல வந்து அமைதியா உட்காந்துட்டு கவனிச்சு சும்மா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல எல்லா சக்கரமும் ஒழுங்கு பண்ணி நமக்கு எந்த டிஃபிஷியன்சியும் சரியா போயிருதுங்க. நீங்க உடனே உட்காந்துட்டு எந்த சக்கரம் வீக்கா இருக்குன்னு ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். டெய்லி எல்லா சக்கரத்தையும் டியூன் பண்ணிட்டா எது வீக்கா இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிருமா நமக்கு தெரியாது. இப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சக்கரத்தையும் டியூன் பண்றது எப்படி? இதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. இதுக்கு பேரு சக்கரா தியானம்னு பேருங்க. இதுக்கு முத்திரைகள் இருக்கு. மூலாதார சக்கரம். இந்த சக்கரத்துல நாம வச்சு தியானம் பண்ண போறோம். அதுக்கு முத்திரை எழுதுறீங்களா? பாருங்க, சின்முத்ரா இருக்குங்களா? இந்த சின்முத்ரால வலது கையை மேல வச்சு இடது கையை கீழே வைக்கணும். நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. இப்படி இல்லை, வைக்கக்கூடாது. தூரமா இருக்கணும் பாக்குறதுக்காக வச்சிருக்கேன். பாருங்க, இப்படி வைக்கணும். இந்த மாதிரி 2 ஆள்காட்டி விரல ஒன்னா சேர்ந்துருக்கணும். ஒரு கை மேல ஒரு கை வச்சிருக்கணும். வலது கையை மேல வச்சு இடது கையை கீழே வச்சா இதுக்கு பேரு பைரவ முத்திரைன்னு பேருங்க. ஆண்கள் இந்த மாதிரி பிடிச்சுக்கணும். பெண்கள் இடது கையை மேல வச்சு வலது கையை கீழே வைக்கணும். இது பைரவி முத்திரைன்னு பேரு. இந்த முத்திரைய அந்த மூலாதாரம் இல்லைங்களா, அங்க லேசா டச் பண்ணணும். இது தியானம் பண்ணும் போது இப்ப முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன், கடைசியா தியானம் பண்ண வச்சுக்கலாம். அந்த இடத்துல வச்சு தியானம் பண்றோம். அடுத்தது சுவாதிஷ்டானம், அதே முத்திரை, தொப்புல இருந்து 2 இன்ச்சு கீழே. மணிப்பூரகம், பைரவி முத்திரை, மணிப்பூரகம். அநாகதம், இங்க வரும் பொழுது நமஸ்கார முத்திரை வைக்கணும். பாருங்க, நமஸ்கார முத்திரையில 2 கட்டவர்கள் இருக்கு இல்லைங்களா, இது லேசா தொட்டு இருக்கணும். இந்த மாதிரி கட்டவர்கள் மட்டும் தொட்டு இருக்கணும் லேசா, அந்த இடத்துல ஞாபகப்படுத்திருக்காங்க. அடுத்து விசுத்தி, நமஸ்கார முத்திரை, தொண்டையில லேசா டச் பண்ணி இருக்கணும். ஆக்ஞை, சகஸ்திராரம், பாருங்க மான் முத்திரை, இந்த பாபா வைக்கிற மாதிரி பாருங்க, இந்த மாதிரி மான் முத்திரை வைக்கணும். உச்சந்தலையில் வைக்கணும். 2ஐயும் சேர்த்து உச்சந்தலை வைக்கணும். குரு பீடம், நமஸ்கார முத்திரை 2 இன்ச்சு மேல. கடவுள் பீடம், நல்லா மேல தூக்கி வச்சுக்கணும். இது அந்தந்த முத்திரையில வைக்கிற, அந்தந்த சக்கரத்தில் வைக்கிற முத்திரைகள். எப்படி தியானம் பண்ண போறோம்? கவச தியானம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான். ஆ ஊ இம். முதல்ல என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடி முதுகு நேரா வச்சு உட்காந்துட்டு முதல்ல பைரவி முத்திரை அந்த மூலாதாரத்தில் லேசா தொட்டு வச்சுக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம்? நான் முதல்ல மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இடது கை மேல வைக்கணும், வலது கை கீழே வைக்கணும். நீங்க வந்து பைரவி முத்திரை, ஆண்கள் பைரவ முத்திரை. இப்ப மூலாதாரத்தில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறீங்களா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்றதுக்காக அது சவுண்ட் கொடுப்பேன். நான் அப்படின்னு சொன்னா உடனே ஆன ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த செகண்ட்ல தான் மூச்சு காத்து இழுக்க ஆரம்பிக்கணும். இழுத்துட்டு வழக்கம் போல சொல்றோம். முடிச்சுன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும் அப்படிங்கிற. அடுத்தது ஊன்னு சொல்லணும். அதே சக்கரம். கண்ணை மூடி பார்த்து பாருங்க. ஆ ஆரம்பிக்கும் போது மெதுவாக ஆரம்பிக்கணும். மேல போய் கீழே வரணும். எடுத்த உடனே ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் ஆ ஆ ஆ கேப் எல்லாம் விட்டு சொல்லக்கூடாது. ஒரே மூச்சு மெதுவாக ஆரம்பிச்சு ஹை பிச்சில் போய் மெதுவாக கீழே வந்துடணும். முடிச்சுட்டு வெயிட் பண்ணணும். அடுத்து ஊ, நல்லா உதட்ட போச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். ஒரு சக்கரத்துல ஆ உ இம் அமைதியா இருக்கும். அடுத்த சக்கரம் சொல்லுவேன். என்ன முத்திரைன்னு சொல்லுவேன்?
மெதுவாக அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு மறுபடியும் 3 தடவை முடிக்கிறோம். இப்படி 10 சக்கரத்திலையும் ஒவ்வொரு சக்கரத்திலையும் 3 முறை சொல்லுவோம். ஆ ஊ இம். கடைசியா பாருங்க, இந்த முத்திரை வந்தோடனே கண்ணை திறக்கக்கூடாது. முடிச்ச உடனே சின் முத்திரா கொண்டு வந்து மெதுவா கையை இறக்கணும். மெதுவா கையை இறக்கிட்டு வந்து தொடைக்கு மேல வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணணும். கவனம் குரு மத்தியில் இருக்கணும். இது சக்கரா தியானம். இது மூலமாகவும் பல நோய்கள் குணமாயிட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு குருநாதரையும் பார்த்து ஒவ்வொரு பயிற்சி கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த குருநாதர்கள் இந்த ஒரே ஒரு பயிற்சியை வச்சு பல பேருக்கு குணப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இத்தனை பயிற்சி நம்ம ஒன்றா பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, மனசுல தெளிவு, புத்தியில தெளிவு, ஆன்மீகம் எல்லாமே கிடைச்சிடணும். இதுக்கு மேலே எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். ஆரம்பிப்போம். கண்ணை மூடி இருக்குங்க. ஆண்கள் பைரவ முத்திரை, பெண்கள் பைரவி முத்திரை. மூல ஆதார சக்கரம், மண் சம்பந்தப்பட்ட சக்கரம், மூல ஆதார சக்கரம். சாண்டிங் பண்ணும்போது நமது கவனம் அந்த சக்கரத்துல மட்டும்தான் இருக்கணும். சுவாதிஷ்டான சக்கரம் தொப்புல இருந்து 2 இன்ச்சு கீழே இருக்கணும். பைரவ பைரவி முத்திரை, நீர் சம்பந்தப்பட்ட சக்கரம். கவனம் சக்கரத்தில் மட்டும்தான் இருக்கணும். மணிப்பூரக சக்கரம், பைரவ பைரவி முத்திரை, நெருப்பு சம்பந்தப்பட்ட சக்கரம். கவனம் தொப்புள் பகுதியில் தான் இருக்கணும். மணிப்பூரக சக்கரம்.
அநாகத சக்கரம், இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி, நமஸ்கார முத்திரை, மார்பு குழியில நெஞ்சு குழியில கட்டவர்கள் ரெண்டும் லேசா தொட்டுட்டு இருக்கணும். கவனம், இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி, காற்று சம்பந்தப்பட்ட சக்கரம். விசுத்தி சக்கரம், தொண்டைக்குழி, நமஸ்கார முத்திரை, கட்ட விரல் ரெண்டும் லேசா தொண்டையில தொட்டுட்டு இருக்கணும். ஆகாயம் சம்பந்தப்பட்ட சக்கரம், இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, ஆக்ஞா சக்கரம். கிரியா யோக சக்கரம், நமஸ்கார முத்திரை, இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் லேசா தொட்டுட்டு இருக்கணும். கை கட்ட விரல் இரண்டும், கவனம், இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, உச்சந்தலை, சகசிரார சக்கரம், மான் முத்திரை, இதுக்கு மிருகி முத்திரைன்னு சொல்லுவாங்க. பாபா முத்திரை, உச்சந்தலையில ரெண்டு கையிலும் மான் முத்திரை வச்சுக்கோங்க. கர்ம யோக சக்கரம், கவனம் உச்சந்தலையில தான் இருக்குது.
உச்சந்தலையிலிருந்து 2 இன்ச்சு மேல குரு பீடம், ஞான யோக சக்கரம், நமஸ்கார முத்திரை. கவனம் உச்சந்தலையிலிருந்து 2 இன்ச்சு மேல இருக்குது. இறைவன் பீடம், கடவுள் பீடம். கையை 2 நல்லா மேலே தூக்கி நமஸ்கார முத்திரை வச்சுக்கோங்க. கவனம் அந்த இடத்துல தான் இருக்கணும். பக்தி யோக சக்கரம். சின்முத்ரா. கைகளை பக்கவாட்டில் மெதுவாக கீழே இருக்குங்க. தொடைகளுக்கு மேலே சின்முத்ராவில் கையை வச்சுக்கோங்க. கண்கள் மூடிய நிலை. முதுகு நேராக இருக்கு. கவனம் இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. 10வது சக்கரம். பொட்டு வைக்கிற இடம் ஆக்ஞா. தியானம். கவனம் இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. தியானம்.
இப்போ நாம் ஆள் மனசோட நெருக்கமாக இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை 3 முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்கள் ஆள் மனசில் சொல்லிக்கங்க. இப்போ நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துடும். அதனால் நீங்கள் நினைக்கிறது நல்ல விஷயமா இருக்கணும். நான் சொல்கிறத உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்க, வாய் விட்டு சொல்ல வேண்டாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் மனம் அமைதியாக இருக்கிறது. எனது புத்தி தெளிவாக இருக்கிறது. நான் என்றும் இறை சிந்தனையுடன் இருக்கிறேன். நான் புத்திசாலி. நான் பலசாலி. வாழ்க வையகம். மெதுவா 2 கையையும் லேசா உரசி கண்களுக்கு மேல மசாஜ் பண்ணிட்டு உள்ளங்கையில் முதல்ல முடிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பார்க்கலாம்.